Hey guys, welcome back to another vlog. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு குட்டி டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோவோட எண்டில் ஒரு மினி நைக்கா ஹாலும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல இந்த டேபிள் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுனால. ஸோ அந்த இடத்த கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய சாமான் இருந்தது. ஸோ அந்த சாமானெல்லாம் விளக்கும்போது தான் ஆக்சுவலாக vlog எடுக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வந்தது. ஸோ குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எல்லா வெசல்ஸையும் வாஷ் பண்ணிட்டேன். பிகாஸ் நிறைய வெசல் அதுலேருந்து எனக்கு தேவையாக இருந்ததுனால நான் எல்லா வெசலையும் ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி இந்த க்ளீனிங், குக்கிங், லாண்ட்ரி அந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே இருந்தது. இப்போ லாண்ட்ரி ரொம்ப நாளாக ஒயிட்ஸ் எல்லாம் போடாமே வச்சுருந்தேன். ஸோ அதனால் என்னோடய வீட்டுக்கு போடுற துணியும் அப்படியே பெண்டிங் ஆகிட்டே இருந்ததுனால இன்றைக்கி என்னோடய துணி, ஹரியோட துணி அண்ட் எங்களோட ஒயிட்ஸ் இது எல்லாமே தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து லாண்ட்ரி ஒர்க் ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் தான் இப்போ பார்த்துட்ருக்கேன். நான் யூஸ்வலி என்னோடய கலர் க்ளாத்ஸ் எல்லாமே தனியாக, ஒயிட்ஸ் எல்லாம் தனியாக, அதுக்கப்புறம் ஹரியோட தனி க்ளாத்ஸ் எல்லாமே தனித்தனியாக தான் லாண்ட்ரி போடுவேன். பிகாஸ் ஹரியோட துணியில் தான் எப்பவுமே சாயம் விழுகும். ஸோ அதனால் அந்த இதுலேருந்து எப்படியாவது தப்பிச்சிக்கணுங்கிறதுக்காக எல்லாமே தனித்தனியாக தான் போடுவேன். ஸோ என்னோடய வீட்டுக்கு போடுறது அண்ட் கலர் துணி அண்ட் அம்மாவோட கலர் துணி இது எல்லாமே ஒன்றா போட்டுடுவோம். அதுக்கு அடுத்தது ஒரு லோடு ஃபுல்லாக ஹரியோட ட்ரெஸ் ஃபுல்லாக போகும். அதுக்கப்புறம் ஒயிட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை மட்டும் கொஞ்சம் சேர்த்து வச்சு ஒரு பஞ்சாக அதை நான் போடுவேன். ஸோ இதுதான் என்னோடய லாண்ட்ரி ரொட்டீன். யூஸ்வலாக நான் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். ஒயிட்ஸ் இல்லை ரொம்ப டெலிகேட்ஸ் இருந்ததுன்னா மட்டும்தான் நான் லிக்விட்ஸ் யூஸ் பண்ணுவேன். இல்லைனா மோஸ்ட்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். இன்னொன்று அது ஒரு 10 கீழே டைமர் வந்ததுக்கு அப்புறமா நான் கம்ஃபர்ட் யூஸ் பண்ணுவேன். இல்லைனா அன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன கண்டிஷ்னர் இருக்கோ அந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிடுவேன். ஸோ ஆல்மோஸ்ட் 10 கிட்ட வந்துடுச்சு. ஸோ அதனால் நான் இப்போ கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ சைட் பை சைட் குக்கிங் ஒர்க்கும் போயிட்டு இருந்ததுனால அன்றைக்கி நான் சிக்கன் கிரேவி பண்ணேன். ரொம்ப நாள் கழித்து நான் குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அன்றைக்கி நான் சிக்கன் கிரேவி அண்ட் ரைஸ் அதுதான் அன்றைக்கி நடந்தது. குக்கிங் ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த சைடில் கொஞ்சம் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. சாமான் தேய்ச்சி அந்த இது வேறு வச்சுருந்ததுனால அதை அந்த பக்கமாக தூக்கி வச்சுட்டு இந்த ஏரியாவை கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லா பாட்டிலும் எம்டி. ஸோ எல்லா பாட்டிலையும் தண்ணி ரீஃபில் பண்ணி ஒரு பாட்டில் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சேன் எனக்காக. ஸோ அந்த க்ளீனிங் ஒர்க்கும் முடிஞ்சது அண்ட் ஆல்சோ குக்கிங் ஒர்க்கும் முடிஞ்சது. இது ரெண்டும் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ரிலாக்ஸ் டைம் சாப்பிட்டுட்டு லன்ச் முடிச்சது கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக நான் வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம நைக்காலேருந்து நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மார்ஸோட லிப் பேலட். ஸோ இது எல்லாமே குயிக் ரிவ்யூஸ்க்காக தான் நான் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பார்த்தேன். ஸோ அதனால் இதோட ப்ரைஸஸ் அண்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அண்ட் இன்சைட்டோட ஐப்ரோ பென்சில் இது நான் ஒரு 4 டைம்ஸ் கிட்டே யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி வெரி அஃபோர்டபுள் அண்ட் இதோட டெக்ஸ்சர் ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னோடய ரீசெண்ட் ஃபேவரட் ஐப்ரோ ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். நான் ரொம்ப ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் இது. அதுக்கு அடுத்தது நான் வாங்கினது இன்சைட்டோட ஐலைனர். இதுவுமே ரொம்ப 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 ஸ்டிஃபாக இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஷார்ப்பாகவும் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான லைனர் லுக் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும் இந்த லைனர் யூஸ் பண்ணி. அண்ட் அதுக்கப்புறம் நான் வாங்கினது இன்சைட்டோட இந்த கன்சீலர் பேலட். ஸோ இந்த கன்சீலர் பேலட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான எல்லா கலர்ஸுமே இருக்குது. மீனிங் இதில் ஒயிட், ப்ளூ, எல்லோ ப்ரைமரி கலர்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ தட் இந்த இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஃபவுண்டேஷன் கூட நீங்கள் இதுலேருந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கன்சீலர் பேலட் தான் இதில் எல்லா கலர்ஸும் இருக்குது. பாடி பெயிண்டிங்க்கும் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் வாங்கினது இன்சைட்டோட லிப் பேலட். இப்போ லிப் கலர்ஸ் நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி ஒரு லிப் கலர் கொண்டு வரணும் அப்படின்னா அப்போ இந்த பேலட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதுவுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் எப்படி நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்றதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்ததாக நான் வாங்கினது இன்சைட்டோட கோல் காஜல். இது நான் இன்னும் யூஸ் பண்ணல. இது புதுசு. இதெல்லாம் வாங்கி அட்லீஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் அது யூஸ் பண்ணேன். அந்த லைனர், ஐப்ரோ பென்சில் எல்லாமே. காஜல் இன்னும் நான் யூஸே பண்ணலை.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்கிட்ட இந்த ஸ்பஞ்சஸ் ஃபுல்லாக காலி, ஒன்று கூட இல்லை. ஸோ அதனால் இந்த பிராண்ட்லேருந்து 8 பீசஸ் ஐ திங்க் 100 ருபீஸ் என்னமோ தான் இருந்தது. ஸோ அதனால் இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்றதுக்காக தான் நான் இது வாங்கியிருக்கேன். பட் ஓவராலாக ரொம்ப ஆவரேஜ் தான் குவாலிட்டி. அதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வாங்கியிருக்கேன்னா, அதுக்கப்புறம் நைக்காவில் வந்து செப்டம்பர் மாதம் என்னோடய பர்த்டே மந்த் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு குட்டி கிஃப்ட் அனுப்பியிருந்தாங்க. அதுதான் வந்து இந்த மசாபாவோட லிப்ஸ்டிக். இதோட ஷேடை நான் மறந்து போயிட்டேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான மாவ் கலர். ஆனால் டேரெக்டாக என் ஸ்கின்னில் போட்டால் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் போட்டு அதுவுமே ஒரு ரீல்ஸாக போடுறேன், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்துட்டு டிஸ்கைஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து நம்மளுக்கு ஒரு சின்ன பிஆர் அனுப்பியிருந்தாங்க. அது வந்து என்ன அப்படின்னா நெயில் பாலிஷ் செட். இதில் வந்து 4 நெயில் பாலிஷ் இருக்குது. இந்த 4 நெயில் பாலிஷுமே வந்து ஒரு மாதிரி பேர்லி எஃபெக்டில் இருக்கக்கூடிய ஃப்ராஸ்டட் தான் இதோட ரேஞ்ச். ஸோ இதுவுமே நான் வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு கலர்ஸ் எப்படி இருக்குது அண்ட் நெயில்ஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். இது வந்து நம்மளுக்கு வந்து பிஆர், ஸோ உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதையும் காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸ் என்னென்ன வந்திருக்கு, என்ன பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் வந்து பார்த்து முடிச்சதுக்குள்ளேயுமே 6 o'clock அந்த மாதிரி ஆகிடும். ஸோ திருப்பவும் வீடெல்லாம் பெருக்கிட்டு நான் வந்து போட்டிருந்த துணி 2 லோடு முடிஞ்சுது. ஸோ அதை வந்து காய வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் வந்து மெஷின்லேருந்து எடுத்து காய வைக்கிறேன். கீழே ஆண்டி கிட்ட பேசிகிட்டே அப்படியே துணி எல்லாத்தையும் காய வச்சாச்சு. காய வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து போய் டின்னர் ப்ரிப்ரேஷனுக்காக ரெடி ஆயாச்சு. ஸோ இன்றைக்கோட டே இப்படி தான் முடிஞ்சுது. இதே மாதிரி இன்னொரு ப்ரொடக்டிவான டே இன் மை லைஃப் vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.